ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஃபிஷ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது பெரிய மார்க்கெட்டு, சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரையும் ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நல்ல பெரிய மார்க்கெட் இது. இங்கே வந்து ஏலம்லாம் விடுவாங்க. ஃபிஷ் எல்லாமே அப்படியே பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. நல்ல பெரிய பெரிய மீன், சின்ன மீன், எல்லா வெரைட்டியான மீனும் இங்கே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் கூட நல்ல மீன், சின்ன சின்ன மீனெல்லாம் வாங்கிட்டு வரலாம். 3000, 4000, 5000 வரையும் ஏலம்லாம் எடுத்து நல்ல பெரிய பெரிய மீனாக கிடைக்கும். வஞ்சரம், கொடுவா, ஷீலா, எல்லா மீன், என்ன மீன் வேணுமோ எல்லா மீனும் கிடைக்கும். நம்ம வீட்டாண்டு இருக்க மார்க்கெட்டை விட இது வந்து பெரிய மார்க்கெட். இங்கே எல்லாமே ஃபிஷ்ஷையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து கருவாடு, அங்கேயே வந்து கருவாடும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும் இவங்க கடையில். இங்கே வந்து கருவாடு வந்து எல்லா வகையான மீனில் எப்படி வெரைட்டி இருக்கோ அதே மாதிரி கருவாடில் எல்லா வெரைட்டியும் இருக்குது. நெத்திலி மீன், இது வந்து நெத்திலிக்கு ரொம்ப பொடியாக இருக்கும். இது வந்து சென்னாங்குனின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாழை கருவாடு, இது வந்து வஞ்ச துண்டு கருவாடு. இந்த துண்டு துண்டாக இருக்கிறதுலாம் வந்து செஞ்சால் செம்மையாக இருக்கும். இது எல்லாமே கோலா, அந்த ஷீலா மீன்லேயே வர்றது. வரி கொடுவான்னு சொல்லுவாங்களே அது, வெள்ளை கொடுவா, நிறைய இருக்குது. வஞ்சரத்துலேயே வந்து காஞ்ச வஞ்சர துண்டு, அது மாதிரி குட்டி குட்டி குழம்பு மீன், இது எல்லாமே குழம்பு கருவாடு. இது வாழை கருவாடு. வாழை கருவாடு இவங்கக்கிட்ட செம்மையாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். கிலோவே 300 ரூபா தான், 350 ரூபா, 300 ரூபா தான். சின்னதுன்னா 300, பெருசாக இருந்தால் 350. இது வந்து கொடுவா மீன். இது வந்து நல்லா காய வச்சுருக்காங்க. நம்ம கொடுவா மீன் குழம்புல போட்டு சாப்பிட்றதுக்கும் இது மாதிரி கொஞ்சம் காய வச்சது கருவாடு டேஸ்ட்டில் கருவாடு குழம்புலாம் வைக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். இவங்கக்கிட்ட எப்பவுமே நாங்கள் வாங்குவோம், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த குழம்பு கருவாடுலாம் வந்து செம்மையாக இருக்கும். இவங்கக்கிட்ட கொஞ்சம் பொடி, இது வந்து துண்டு துண்டாக போட்டு விற்பாங்க. இதில் முள்ளுலாம் இருக்காது, நம்ம தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இது என்னென்னா எறா, நம்ம வந்து எறா சாப்பிட்றோம்ல, அதுலேயே வந்து காஞ்ச எறா, இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து இப்போ தான் காய வைக்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து கோலா துண்டுன்னு சொன்னாங்க. இது வந்து கோலா மீன் வந்து காஸ்ட்லி, ரேட் வந்து ரொம்ப அதிகம். அதுலேயே இந்த இதிலே கருவாடுலேயே வந்து 1/4 கிலோ 150 என்னவோ சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு அதுவுமே. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபிஷ்ஷை வாங்கி க்ளீன் பண்ணிக்கலாம். இவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 100 ரூபா 50 ரூபா கொடுத்தா இவங்களே வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பெரிய மீனுனா வந்து கத்தியால் வெட்டியும் வாங்கிக்கலாம். சின்ன மீனுனா வந்து இது மாதிரி இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பல்காகவும் வாங்கலாம், ஒரு 300 ரூபா 200 ரூபா அது மாதிரியும் வாங்கிக்கலாம். நிறைய வெரைட்டியான மீன் இருக்கும். நெத்திலி மீன் இருக்குது, சங்கரா மீன், வஞ்சரம் மீன், வரி கொடுவா, இது வந்து பண்ணா மீனுன்னு சொல்லுவாங்க. நண்டும் சூப்பராக இருக்கும். கல் நண்டும் இருக்கும், கடல் நண்டும் இருக்குது. கடல் வவ்வால், ஏரி மீன் வந்து நம்ம தேவைன்னா வந்து ஒரு சிலர் தான் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து கடல் மீனுங்க தான். இது வந்து கடமா, நெத்திலி, இது வந்து கடல் வவ்வால்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த கூடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்கல்ல, அதை விட இந்த கூடையில் வச்சுருக்கிறதுல வந்து 300 ரூபா 400 ரூபான்னு சொல்லுவாங்க. அதுவுமே ரேட் வந்து ரீசனபிளாக இருக்கும். ரேட்டை விட பொருள் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஐஸ் மீன்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, வெடிக்காதால் 5 மணிக்கே ஏலத்தில் விட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இது வந்து எறா, இந்த எறா எவ்வளோ சொன்னாங்கன்னா அன்றைக்கி 300 ரூபா தான் சொன்னாங்க. இந்த மாதிரி கூடை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. கூடை வந்து ரொம்ப டவுனாக இருக்காது, ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அது பார்க்க அப்படி தெரியும், நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எறான்னு சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு, இந்த எறா வாங்கணும், நல்லா இருந்துச்சு. இது வந்து கடமாலே வந்து சின்னதுலேருந்து பெருசு நம்மளுக்கு எப்படி வேணுமோ, சின்னதாக செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சின்னதாக வச்சுருக்காங்க, பெருசும் இருக்குது. இது வந்து நாக்கு மீன். இந்த சீசனில் வந்து நாக்கு மீன் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கிது. நாக்கு மீனும் கம்மியாக இருக்குது. வஞ்சரம் மீன், இது வந்து சங்கரா மீன். இது என்ன மீனுன்னு தெரில, எல்லாமே கண்ணு பார்த்திங்கனாலே தெரிதா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், மீன்லாம் பிடிக்கிறாங்க. இங்கேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அது வந்து கூறுலாம் கட்ட மாட்டாங்க, அது வந்து அப்படியே ஏலத்துக்கு விட்டுருவாங்க ஃபுல்லாகவே. ஒவ்வொரு மீனும் ஏலம் இப்போ வந்து ஒரு 1000 ரூபான்னு சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க 1100, 1200 அது மாதிரி ஒரு விலைக்கு ஏற்றி நம்ம வாங்கிக்கலாம் ஏலம் எடுக்கிறது. இது வந்து இந்த மீனை இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இந்த மீனே வந்து 2500 ரூபா தான் சொன்னாங்க. ஏலத்தில் போய் 2800 ரூபாய்க்கு வாங்கினாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த மீன். அது ஏதோ வஞ்சிர மீன் தான் சொன்னாங்க, நல்லா செம்மையாக இருந்துச்சு தான், அவர் தான் வாங்கினார், நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஏலம் விருது ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ ஏலம் விருது இடத்துல நின்று வீடியோ எடுத்திருக்கோம். அது என்னன்னா, மீனை வந்து எதுவுமே வந்து கூறுலாம் போட மாட்டாங்க, இது மாதிரி கட் பண்ணியே வச்சுருவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணியும் ஒரு பெரிய மீனாக எடுத்துட்டாங்கன்னா அது வந்து கட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. கட் பண்ணது பாதி ரேட்டு,
தலை வால் அது மாதிரியே பாதி பாதி விற்றுன்னு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த மீன் எல்லாமே வந்து மிக்சிங்காக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க கூடையிலேருந்து. இந்த மீன் எல்லாமே 800 ரூபாவோ என்னவோ சொன்னாங்க. அது வந்து 1000 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்க, அதான் ஏலம் ஏற்றிட்டாங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, ஒருத்தங்க வாங்கினாங்க. நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால அது வந்து நல்லா ரேட்டு கொடுத்து ஓகே நம்ம ஓகே ரேட்டு ஓகே அப்படின்ட்டு வாங்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து பெரிய பெரிய மீன் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது, இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்னாலே எல்லாருக்குமே தெரியும். லொக்கேஷன் எங்கன்னா ராயபுரம், சென்னை ராயபுரம்னாலே தெரியும், அங்கே தான் இருக்குது காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டு. அவ்வளோதான். நம்ம வந்து இன்றைக்கி எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு இங்கேயே க்ளீன் பண்ணிக்கலான்னு சொன்னேன்ல, இங்கேயே க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தருவாங்க, சூப்பராக இருக்கும். கருவாடுலாம் வாங்கிட்டோம், சூப்பராக இருந்துச்சு கருவாடு எல்லாமே. அப்புறம் வந்து நாங்கள் என்ன மீன் வாங்கினோன்னா இந்த மீன் தான் வாங்கினோம். இது வந்து கொடுவா, வெள்ளை கொடுவான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வாங்கினோம். நாங்கள் வந்து ஏலத்துலலாம் வாங்கலை. 3 மீன் வந்து 900 ரூபா 1000 ரூபா கிட்டே சொன்னாங்க. நாங்கள் 800 ரூபான்னு வாங்கிக்கிட்டோம். ஃப்ரெஷ் சூப்பராக இருக்கும் இந்த மீன், நல்லா செம்மையாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே இந்த அக்கா கிட்ட தான் க்ளீன் பண்ணிப்போம். இவங்க பேர் வந்து வனஜா. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்கக்கிட்ட க்ளீன் பண்ணிக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணி தருவாங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.